மேஷ ராசிக்காரங்களுக்கு 2026ல இருக்கக்கூடிய ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் குருவுடைய பார்வை ராகுவுக்கு விழுறது. மேஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 11ல ராகு இருக்கிறாரு. ராகுவுக்கு குரு பார்வை விழும்போது ராகு ரெட்டை குரு மாதிரி வேலை பார்ப்பார். ஏன்னா ராகுங்கிறவர் எதையுமே மல்டிப்ளை பண்ணி கொடுக்க கிரகம். அப்போ இந்த மேஷ ராசிக்கு என்ன ஆகும்னா லாபம் அப்படிங்கிறது பன்மடங்கு பெருகும். இவங்கள அடக்கி வச்சுட்டு இருப்பாங்க. நமக்கு இது போதும், நம்ம லெவல் இதுதான், பெரிய வீடுன்னா அதை பார்ப்பாங்க, நமக்கு எதுக்கு இது அப்படின்னு பார்த்துட்டு ஆசைப்படுறதோட அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் முயற்சி பண்ணலாம். அதுக்கான முயற்சிகளை இவங்க எடுக்கும்போது நல்ல லாபம் அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி புது புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மேற்கொள்ளலாம். இது வரைக்கும் பயந்த விஷயங்களில் கூட இவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அதன் மூலமாக லாபம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். நெகட்டிவான ஒரு விஷயம் மேஷராசிக்கு இந்த 2026ல் என்ன இருக்குன்னா, அஃப்கோர்ஸ் சனியுடைய பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்குது. அப்போ குடும்பம் அப்படின்னு வரும்போது மேஷம் ரொம்ப கவனமாக இருக்கணும். 3ஆம் நபர்கள் தலையீடு ஏதாவது உள்ளே இருக்கும்போது குடும்ப பிரச்சனைகள் கொஞ்சம் பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை இவங்களே ரொம்ப தாங்கிட்டு இருக்காங்க, முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் இறக்கி வைக்கிறது நல்லது. தானே ஒரு சுமை தாங்கி மாதிரி எல்லா பிரச்சனைகளும் தலையில் போட்டுக்கிட்டே இருக்க வைப்பார் இந்த சனி. குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சின்ன சின்ன ஒரு ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது மேஷத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறதும் செல்ஃப் லவ் கொடுத்துக்கிறதும் மேஷத்துக்கு ரொம்ப நல்லது.